நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க நம்ம ராகவ் வந்து இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் வர வச்சு, யாராச்சும் சந்தேகப்படும்படியா யாராச்சும் உள்ளார வந்தாங்கன்னா, அவங்கள உள்ளார விடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாப்புல. இங்க முரளி வந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு கையில ஒரு பைய எடுத்துக்கிட்டு வராப்புல. அந்த பைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, புகை விடுற குண்டுலாம் வச்சிருக்காப்புலயாட்டுக்கு. ஸோ கரெக்ட்டா ஸ்டேஜ்ல அந்த குண்ட தூக்கி போட்டு அபிய கிட்னாப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறாப்புல. ஆனா, இன்ஸ்பெக்டர் கரெக்ட்டா மடக்கி, "இப்படிலாம் முகமூடிலாம் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. மாஸ்க்க கழட்டிட்டு வேணுனா உள்ளார போங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு வந்து இது இருக்கு, அது இருக்கு." அப்படின்னு சொன்னா, "அப்பன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க. உள்ளாரலாம் போகக்கூடாது." அப்படின்னு முரளிய வந்து போலீஸ் உள்ளார விடல. இப்ப முரளி என்ன செய்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. உள்ளார போக முடியல. இந்த பக்கம் சுந்தரி என்ன இந்த முரளி இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்கானே! அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலா கல்யாணம் நடக்கிற நேரமும் வந்துருச்சு. ஸோ நம்ம விக்னேஷ் வந்து அபிகளத்தில கரெக்ட்டா தாலி கட்ட போற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் வருது ஆடியோவுல இருந்து. ஸோ இந்த அபியும், ராகவும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுல எல்லாமே இருக்கு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அபிய நீச்சல் குளத்துலருந்து நம்ம ராகவ் தூக்கிக்கிட்டு வந்த வீடியோ முதல் கொண்டு எல்லா வீடியோவுமே அதில இருக்கு. ஸோ இத எல்லாமே யாரோ ராகவோட எனிமி ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. ஸோ ப்ரொமோவுல பார்த்துருப்போம் இல்லையா? இப்ப இத எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம, இது எல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது யாரோ ஒருத்தவங்க பண்ணுனாங்க. அதெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணி வேணும்னே கதைய வேற மாதிரி மாத்துறாங்க அப்படின்னு ராகவும் சொல்லி பார்க்குறாங்க. நம்ம பாட்டி, நம்ம அபியோட அப்பா, அம்மா எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இத வந்து பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு நம்புறதா இல்லையாட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.